தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா சோலார் பேனல்லேருந்து வர வோல்டேஜை கெட் பண்ணி எப்படி மைக்ரோ கண்ட்ரோலரில் பிரிண்ட் பண்ணுறது அதை பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா GSM மாடியூலுக்கு எப்படி கோடிங் ரைட் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா GSMல சென்ட் அண்ட் ரிசீவ் ரெண்டு ஃபங்க்ஷனுமே நான் ரைட் பண்ணியிருக்கேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்கள், சிம் 800க்கான மாடல்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் கோடிங் ரைட் பண்ணிக்கிறது எல்லாமே வேணால் சிம் 800க்கு தான் நான் ரைட் பண்ணியிருக்கேன். ஓகே, நீங்கள் சிம் 900 வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகாது, என்னுடைய கோடிங் ஒர்க் ஆகாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது மாதிரி சிம் 800 இருக்க மாடல் வந்து வாங்கி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா சிம் 800 அப்படின்ட்டு நிறையா அவைலபிள் இருக்குது. சிம் 900 இருக்குது. ஆனால் சிம் 900 வந்து ஒர்க் ஆகாது என்னோட கோடிங்கில். சிம் 800 மட்டும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு கன்ஃபார்ம் ஒர்க் ஆகும். இந்த கோடிங்கில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணலாம். கமெண்ட்டை பார்த்து நான் ரிப்ளை பண்ணுறேன். அதனால் இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணால் மட்டும் தான் என்ன ஆகும், நான் உள்ளே யூஸ் பண்ணியிருக்கேன் லைன்ஸ்லாம் எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, இப்போ நான் கோடிங் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். கோடிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆஸ் இன்க்ளூட் PIC.h. ஓகே, பிக்கான லைப்ரரி வந்து நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து ஆஸ் டிஃபைன் கிறிஸ்டல் ஃப்ரீக்வன்சி 4 MHz வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து அன்சைன்டு கேர் டேட்டா அப்படின்னு டம்மி வேரியபிள் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அன்சைன்டு இன்ட்டு GSM கவுண்ட் A = 0 B = 0 என்ன பண்ணுங்க, சம் டம்மி வேரியபிள்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து LCDக்கான பின்ஸ் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் LEDக்கான பின் வந்து அவுட்புட்டில் வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். எதுக்காக அப்படின்னா அந்த LED பின் வந்து இப்போ நான் வந்து GSM வந்து சென்ட் பண்ணுறேன் அப்படிங்கப்போ எனக்கு GSM உங்களுக்கு SMS வரும். அப்போ நான் ரிசீவ் பண்ணுறேன் அப்படின்னா எப்படி நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறது, அப்போ அதுக்காக தான் நான் பண்ணியிருக்கேன். அப்படின்னா நான் சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா மொபைல் ஃபோன்லேருந்து மைக்ரோகண்ட்ரோலர் டேட்டா சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து LED க்ளோ ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து LED RB நாட்டில் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். அடுத்து LCD கமாண்ட் ஃபங்க்ஷன் நான் வந்து 4-bit LCDக்கான கமாண்ட்ஸ் வந்து நான் ரைட் பண்ணியிருக்கேன். ஓகே, வேறெல்லாம் எதுவுமே கிடையாது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா LCD டேட்டா ஃபங்க்ஷன். LCD டேட்டா ஃபங்க்ஷன் நான் வந்து இப்போ வெல்கம் சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா என்ன ஆகும், அந்த வெல்கம் வந்து ஷோ ஆகணும். அப்போ அதுக்காக என்ன பண்ணுங்க, LCD டேட்டா ஃபங்க்ஷன் வந்து நான் ரைட் பண்ணியிருக்கேன். அடுத்து LCD இனிஷியலைஸ் ஃபங்க்ஷன். LCD இனிஷியலைஸ் ஃபங்க்ஷன் எதுக்காகனா நான் வந்து 4-bit LCD இல்லை 8-bit LCD நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம், 4-bit LCDக்கான கமாண்ட்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, அடுத்து LCD டிஸ்பிளே கான்ஸ்ட் அன்சைன்டு கேர் $D ஃபார் int E = 0. அப்போ என்ன பண்ணுங்க, ஒரு வெல்கம் அப்படிங்கிற டேட்டா வாங்கி என்ன பண்ணுங்க ஒரு அறையில் ஸ்டோர் பண்ணிட்டு அந்த அறையை என்ன பண்ணுங்க 1 by 1 கெட் பண்ணியிருக்கேன். ஓகே, ப்ரீவியஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இப்போ அறையை யூஸ் பண்ணிப்பேன், இது வந்து பாயிண்டர் யூஸ் பண்ணுங்க, அதை என்ன பண்ணுங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதனால் இஷ்யூ கிடையாது. இப்போ நான் மட்டும் அறையாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். இப்போ D of E not equal to 0. அப்போ என்ன ஆகும், டேட்டா வந்து வெல்கம் டேட்டா வரும் ஃபுல்லாக எனக்கு பிரிண்ட் ஆகும். அடுத்து வாய்டு இன்டரப்ட் RCX. அப்போ இன்டரப்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் தான் ரைட் பண்ணி. ஓகே, அந்த இன்டரப்ட் ஃபங்க்ஷன்லாம் என்ன பண்ணுங்க, நான் வந்து மெயின் லூப்பில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுவும் GSM யூனிட்டும் மெயின் லூப்புக்கு அப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, GSM யூனிட் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், நம்ம தான் என்ன பண்ணுறோம், GSMக்கான கமாண்ட்ஸ் வந்து நான் ரைட் பண்ணியிருக்கேன். அப்போ TXSTA24 0x90 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நான் வந்து சீரியல் கம்யூனிகேஷன் வந்து எனேபிள் பண்ண போகிறேன்னு அர்த்தம். ஓகே, இதுக்கான கோடிங் வீடியோ லிங்க் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் தரேன். இதுக்கான ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ லிங்க் வந்து என்ன பண்ணுறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அதை கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம், LCDக்கும் GSMக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி GIE அப்படின்னா குளோபல் இன்டரப்ட் எனேபிள், பெரிஃபெரல் இன்டரப்ட் எனேபிள், ரிசீவ் இன்டரப்ட் எனேபிள் எல்லாமே என்ன பண்ணி எனேபிள் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா GSM கமாண்ட் ஃபங்க்ஷன். ஓகே, ஏன் நான் வந்து இன்டரப்ட் ஃபங்க்ஷன் வந்து அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா நான் இப்போயே சொல்லிட்டு அப்போ என்ன ஆகுது, அடுத்து வந்து GSM சென்டுங்கிற ஃபங்க்ஷன் வரப்போ உங்களுக்கு புரியாது, ரிசீவ் ஃபங்க்ஷனுக்கு வந்து புரியாது. அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கேன், GSM இன்டரப்ட் ஃபங்க்ஷன் மட்டும் அப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு சொல்லியிருக்கேன். அடுத்து GSM கமாண்ட் ஃபங்க்ஷன் எதுக்காக அப்படின்னா நம்ம LCDக்கு எப்படி யூஸ் பண்ணமோ சேம் அதே மெத்தட் தான் இங்கேயும் பாயிண்டர் தான் யூஸ் பண்ணிக்கலாம். இதனால் இஷ்யூ கிடையாது, நீங்கள் என்ன பண்ணலாம் அறையாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், அறையாக யூஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா TXS நான் வந்து 13 10 26 அப்படின்னு என்ன பண்ணுவேன், இண்டிவிஜுவல் வேல்யூஸ் வந்து சென்ட் பண்ணி அந்த இண்டிவிஜுவல் வேல்யூ என்னன்னா ஒரு ASCII வேல்யூ. ஓகே, அந்த ASCII வேல்யூ சென்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் என்ன பண்ணுங்க இந்த TXS நான் ரைட் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்து வாய்டு SMS1. ஓகே, நான் இதெல்லாம் கோடிங்கில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ மெயின் ஃபங்க்ஷனில் வந்துட்டேன். இப்போ மெயின் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா B போர்ட்டில் வந்து நான் என்ன பண்ணிக்கோம் ஒரு LED யூஸ் பண்ணுறேன். ஆனால் என்ன பண்ணல, அதை வந்து இன்புட்டாக யூஸ் பண்ணல, அவுட்புட்டாக யூஸ் பண்ணுறேன். அப்போ அதனால் என்ன பண்ணுங்க, நான் அந்த டிஸ்பியும் போர்ட் பியும் நான் இதெல்லாம் மட்டும் தான் என்ன பண்ணிக்கோ அந்த ரெண்டு அந்த RB நாட்டில் நான் கனெக்ட் பண்ணிக்க LED வந்து ஒர்க் ஆகும். இல்லை அப்படின்னா என்ன ஆகாது, LED வந்து ஒர்க் ஆகாது. அப்போ அதுக்காக தான் என்ன பண்ணுங்க டிஸ்பி போர்ட் பி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து டிஸ்சி வந்து நான் எதுக்காக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து சீரியல் கம்யூனிகேஷன் யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுக்காக. அப்போது RC6ம் RC7 என்ன பண்ண போகிறேன் யூஸ் பண்ணுறேன். அப்போ RC7 இப்போ என்ன பண்ணுங்க இன்புட்டாக யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் சொல்லணும்ல, அப்போ அதுக்காக தான் 80. அடுத்து D = 0x00. அப்போ நான் LCDக்காக நான் யூஸ் பண்ணுறது தான் D போர்ட்டு. அடுத்து LCD நீட்னா நான் வந்து 4-bit LCD வந்து இன்ஸ்டலேஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுக்காக 2 milliseconds நான் வெயிட் பண்ணிட்டு GSM வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் இனிட் பண்ணியிருக்கேன். அப்போ என்னோடய GSMக்கான வேல்யூஸ் எல்லாமே இன்ஸ்டலேஷன் நான் வந்து 9600 பார் ரேட் யூஸ் பண்ணுறேன்னா இல்லை 2400 அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்கேன் அந்த GSM நீட்டில் வந்து நான் இனிட் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்போ டிலே MS 2 milliseconds வந்து நான் வெயிட் பண்ணிவிட்டு அடுத்து ஃபஸ்ட் காலம் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா GSM இன்டர்ஃபேஸ் PIC16F877A இந்த கமெண்ட்ஸ் 2 times வந்தனால என்ன பண்ணுவேன் ஒரு டைம் வந்து நான் ரிமூவ் பண்ணி விட்டுறேன். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் லூப் வச்சு டேட்டா 1 by 1 பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஏன்னா ஷிஃப்டிங் பண்ணுறதுக்காக நான் 0x18 வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து
ஒரு 1 மில்லி வெயிட் பண்ணிட்டு வெயிட் ஃபார் மெசேஜ். ஏன்னா நான் மொபைல்லேருந்து நான் எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணால் தானே மெசேஜ் கவுண்ட் வரும். அப்போ அதுக்காக வெயிட் ஃபார் மெசேஜ் அப்படின்னு நான் போட்டுருக்கேன். அப்போ ஏ ஈக்குவல் டு 1 இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகணும், எல்இடியும் 1 ஆகிட்டு எல்இடி ஆன் அப்படின்னு எனக்கு டிஸ்பிளே ஆகிட்டு என்ன ஆகணும், சென்டிங் எஸ்எம்எஸ். எல்இடி ஆனுங்கிறது வந்து எனக்கு எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேல் ஏ ஈக்குவல் டு 1 ஒரு டம்மி வேரியபிள் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். எதுக்காக இங்கே வேல் ஏ ஈக்குவல் டு 1 போட்டுக்கேன் அப்படின்னா நான் என்ன பண்ணேன், ஃபுல் லெட்டர் வந்து எல்இடி ஆன் அப்படின்னு நான் போய் அங்கே ரைட் பண்ணணும்ல. அப்போ வந்து எல்இடி ஆனில் இருக்கா இல்லை எல்இடி ஆஃபில் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியணும். அப்போ எல்லா டேட்டாஸும் என்ன பண்ண முடியும், ஜிஎஸ்எம் கமாண்டை வந்து ஒவ்வொரு இதுக்கு நான் ஒவ்வொரு ஜிஎஸ்எம் ஃபங்க்ஷன் வந்து எழுதிருக்க முடியாது. அப்போ ஒரே ஜிஎஸ்எம் ஃபங்க்ஷனில் நான் என்ன பண்ணலாம், டிஃப்ரெண்ட் டேட்டாஸ் வந்து சென்ட் பண்ணலாம். அப்போ அதுக்காக தான் இந்த டம்மி வேரியபிள்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, அப்போ வேல் ஏ ஈக்குவல் டு 1. அப்போ வேல் ஏ ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா என்ன ஆகும், எல்இடி ஆன்னு உங்களுக்கு எஸ்எம்எஸ் சென்ட் ஆகும். ஓகே, அப்போ நான் என்ன பண்ணுவேன், சென்டிங் எஸ்எம்எஸ்னு அடுத்து போட்டு அது கீழே கலாயிச்சா உங்களுக்கு புரியும். அதனால தான் என்ன பண்ணல, அதை வந்து நான் இன்டிமேட் பண்ணல. ஓகே, 300 மில்லி செகண்ட்ஸ் நான் வெயிட் பண்ணணும். 0x0 எல்சிடியை கிளியர் பண்ணுன்னு நான் சொல்லியிருக்கேன். 80 என்ன பண்ணுங்க, ஃபஸ்ட் காலம் சென்டிங் எஸ்எம்எஸ்ன்னு பிரிண்ட் பண்ணிட்டு 1 செகண்ட்ஸ் நான் வெயிட் பண்ணிட்டு அடுத்த என்ன பண்ணுறேன், எஸ்எம்எஸ் ஒன்றுங்கிற ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ எஸ்எம்எஸ் ஒன்றுங்கிற ஃபங்க்ஷன் என்ன ஆகும், டேரெக்டாக நமக்கு இங்கே வந்துடும். ஓகே, அப்போ எஸ்எம்எஸ் 1 அப்படின்னா இங்கே வரும் அப்படின்னா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். எஸ்எம்எஸ் ஒன்றுங்கிற ஃபங்க்ஷன் வந்து இங்கே எழுதுங்க. இங்கே வந்து என்ன ஆகும், ஜிஎஸ்எம் கமாண்டில் 80ங்கிற கமாண்ட் சென்ட் பண்ணிட்டு என்டர் கொடுக்கும். அப்போ என்டர் அப்படின்னா என்ன அர்த்தம், எனக்கு வந்து சிம் கார்டு ரெடியாக இருக்கான்னு அர்த்தம். அப்போ 80ங்கிற கமாண்ட் எதுக்கு, சிம் கார்டு ரெடியாக இருக்கா இல்லைன்னு செக் பண்ணிட்டு இருக்கும். 10 அப்படின்னா என்ன அர்த்தம், நியூ லைனில் வந்து எனக்கு வெயிட் பண்ணு அப்படிங்கிறத 10 யூஸ் பண்ணுங்க. 13 அப்படின்னா என்ன அர்த்தம், என்டர். 10 அப்படின்னா நியூ லைன். அடுத்து சிஎம்ஜிஎஃப்ல வந்து ஈக்குவல் டு 1 அப்படின்னா என்ன பண்ணியிருக்கேன், நான் வந்து டெஸ்ட் மோடை வந்து எனேபிள் பண்ணியிருக்கேன். அதுக்காக டெஸ்ட் மோடுக்கான கமாண்டை ரைட் பண்ணிட்டு என்டர் கொடுத்துருக்கேன். அதான் 13. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 80 + CNMI ஈக்குவல் டு 2,2,0. அப்போ என்ன பண்ணுங்க, என்னுடைய இன்டரப்ட் வந்து நான் எனேபிள் பண்ணியிருக்கேன். ஓகே, 80 + CNMI என்ன அர்த்தம், இன்டரப்ட் வந்து நான் எனேபிள் பண்ணலன்னு அர்த்தம். அப்போ அதுக்காக இன்டரப்ட் எனேபிள் பண்ணிட்டு அப்போ 13 கொடுத்தா என்ன ஆகும், என்டர்னு அர்த்தம். 10னா நியூ லைன். அதே மாதிரி மொபைல் நம்பர் கொடுக்குறதா என்ன பண்ணுங்க, 80 + CMGS ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு என்ன பண்ணுங்க, 6385852746 அப்படின்னு மொபைல் நம்பர் டைப் பண்ணிட்டு லாஸ்ட்டில் என்ன பண்ணுங்க, டபுள் கோட்ஸ் வந்து கொடுத்துருங்க. அப்போ நம்ம மட்டும் தான் என்ன ஆகும், நம்ம யூஸ் பண்ணுற சிம் 800 வந்து எஸ்எம்எஸ் சென்ட் ஆகும். ஓகே, அடுத்து 13 கொடுத்தா என்ன ஆகும், என்டர் ஆயிரும். அடுத்து வந்து நியூ லைனில் வெயிட் பண்ணுறப்ப என்ன பண்ணுங்க, வேல் ஏ ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா என்ன ஆகும், எல்இடி ஆன் எஸ்எம்எஸ் சென்ட் ஆகும். இல்லை வேல் பி ஈக்குவல் டு 1 இருந்துச்சு அப்படின்னா எல்இடி ஆஃப்னு சென்ட் ஆகும். இப்போ அந்த வேரியபிளே யூஸ் பண்ணா என்ன பண்ணுவேன், இந்த ஒரு கமெண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணேன். அடுத்து அதே ஃபங்க்ஷனை காப்பி பேஸ்ட் தான் பண்ணுவேன். அப்போ அதுக்காக தான் என்ன பண்ணுங்க, வேல் ஏ ஈக்குவல் டு 1 இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுறேன், உள்ளே வந்து வேல் ஏவை 0 பண்ணிட்டு எல்இடி ஆனுங்கிற எஸ்எம்எஸ் மட்டும் சென்ட் பண்ணேன். அதே மாதிரி வேல் பி ஈக்குவல் டு 1 இருந்துச்சு அப்படின்னா எல்இடி ஆஃபும் எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு அடுத்து 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ண சொல்லிட்டு அடுத்து என்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிறேன், நியூ லைனில் வந்து 26 அப்படிங்கிற கமாண்ட் சென்ட் பண்ணுறேன். அப்போ 26 அப்படின்னா என்ன, கண்ட்ரோல் இஜெட். அப்போ எனக்கு என்ன எஸ்எம்எஸ் வந்து சென்ட் ஆகும். அதுக்காக அந்த கமாண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, அப்போ எனக்கு இங்கே வந்து எஸ்எம்எஸ் வந்து சென்ட் ஆயிடுச்சு. அப்போ எஸ்எம்எஸ் சென்ட் பண்ண உடனே என்ன ஆகும், எகைன் மெயின் லூப்புக்கு தான் போகும். இப்போ மெயின் லூப்பில் என்ன ஆகும், இப்போ ஏ ஈக்குவல் டு 1 அப்போ அந்த இடத்துல என்ன ஆகும், கம்ப்ளீட்னு பிரிண்ட் ஆகிட்டு எகைன் என்ன ஆகும், எல்சிடி டிஸ்பிளேல வந்து எல்இடி ஆன்னு ஷோ ஆகும். அதுக்கப்புறம் சம் டிலே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வெயிட் ஃபார் மெசேஜ். ஓகே, இது வந்து C0 பிரிண்ட் பண்ணிட்டு இங்கே வந்து வெயிட் ஃபார் மெசேஜ்னு மறுபடியும் எகைன் எஸ்எம்எஸ் ஷோ பண்ணுறேன். அப்போ நான் <2 சென்ட் பண்ணால் என்ன ஆகும், அதே எல்இடி வந்து ஆஃப் ஆகும். அதே எல்இடி ஆஃப் ஆகுதுன்னா சேம் அங்கே என்ன பண்ணேன், வேல் ஏ ஈக்குவல் டு 1 பண்ணால் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், வேல் பி ஈக்குவல் டு 1. இப்போ வேல் பி ஈக்குவல் டு 1 இருந்துச்சு அப்படின்னா சென்டிங் எஸ்எம்எஸ். ஓகே, நான் வந்து உங்களுக்கு இன்டரப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணலன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணல, அதை வந்து ஷோ பண்ணுறேன். இப்போ ஏ ஈக்குவல் டு 1 பி ஈக்குவல் டு 1 எப்படி ஆச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்ல. அப்போ அதுக்காக என்ன பண்ணுறேன், இன்டரப்ட் ஃபங்க்ஷன் கோடிங் போகிறேன். ஓகே, இப்போ இன்டரப்ட் ஃபங்க்ஷன் வந்து இதுதான், இந்த கோடிங் தான். இப்போ வாய்ட் இன்டரப்ட் RCX நான் ரைட் பண்ணிட்டேன். இஃப் RCIF ஈக்குவல் டு 1 ரிசீவ் இன்டரப்ட் ஃப்ளாக் வந்து 1 இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ண, உள்ள இருக்க டேட்டா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டேட்டாங்கிற வேரியபிளுக்கு வந்து மூவ் பண்ணுன்னு சொல்லுங்க. RCREஜில் தான் நமக்கு என்ன டேட்டாஸ் வரும். டேட்டா என்ன பண்ணுங்க, டேட்டாங்கிற வேரியபிளுக்கு மூவ் பண்ணிட்டு டேட்டாவில் வந்து முதல் லெட்டர் வந்து லெஸ் தென்கிற சிம்பிள் வருதோ, அப்போ லெஸ் தென்கிற சிம்பிள் வந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன பண்ணு, <1 அப்போது லெஸ் தென்கிற சிம்பிள் வந்ததுக்கப்புறம் செக் ஏ ஈக்குவல் டு 1 இருக்கும். அப்போ லெஸ் தென்கிற சிம்பிளும் வருது, செக் ஏ ஈக்குவல் டு 1 இருந்துச்சு அப்போ என்ன பண்ணுங்க, உள்ளே வந்துட்டு செக் ஏ வந்து 0 பண்ணிட்டு செக் பிங்கிற வேரியபிள் வந்து நான் 1 பண்ணியிருக்கேன். அப்போ செக் பி ஈக்குவல் டு 1 GSM கவுண்ட் <30 இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், டேட்டா ஈக்குவல் டு 1. அப்போ என்ன ஆகும், ஏ ஈக்குவல் டு 1ங்கிற வேரியபிள் இருக்கும். அடுத்து டேட்டா 2ங்கிறது வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும், பிங்கிற வேரியபிள் வந்து 1 இருக்கும். இப்போ பிங்கிற வேரியபிள் வந்து 1 இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா எல்இடி ஆஃப் அப்படிங்கிற எஸ்எம்எஸ் தான் நான் சென்ட் பண்ணியிருக்கேன். வேல் பி ஈக்குவல் டு 1. அப்போ வேல் பி ஈக்குவல் டு 1 அப்படின்னா அர்த்தம் எல்இடி ஆஃப் அப்படிங்கிற எஸ்எம்எஸ் வந்து சென்ட் ஆகும். அப்போ என்ன பண்ணுங்க, வேல் பி ஈக்குவல் டு 1 பண்ணிட்டு அதுக்கப்புறம் 3 செகண்ட்ஸ் வந்து நான் வெயிட் பண்ண சொல்லிட்டு 80 என்ன பண்ணுங்க, சென்டிங் எஸ்எம்எஸ். அதுக்கப்புறம் எஸ்எம்எஸ் 1ங்கிற ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணியிருக்கேன். அப்போ எஸ்எம்எஸ் 1ங்கிற ஃபங்க்ஷன் கால் பண்ணால் என்ன ஆகும், டேரெக்டாக நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம் அதே ப்ரொசீஜர் தான். ஆனால் என்ன ஆகும், வேல் ஏக்குள்ளே உள்ள லூப்புக்குள்ளே போகாமல் வேல் பிக்குள்ளே வரும். அப்போ இஃப் கண்டிஷனில் வேல் பி ஈக்குவல் டு 1 இருந்துச்சு அப்போ என்ன ஆகும், எல்இடி ஆஃப் அப்படிங்கிற எஸ்எம்எஸ் வந்து நமக்கு சென்ட் ஆகும். வேறெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ இந்த எஸ்எம்எஸ் சென்ட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும், எகெயின் வந்து
எனக்கு மெயின் லூப்புக்கு தான் போகும். அப்போ மெயின் லூப் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எஸ்எம்எஸ் சென்டிங் அப்படிங்கிறப்ப எஸ்எம்எஸ் ஒன்று ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருந்தேன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன் எஸ்எம்எஸ் ஒன் சென்டிங் கம்ப்ளீட்டட். ஓகே, இதே எஸ்எம்எஸ் தான் என்ன பண்ணுங்க எஸ்எம்எஸ் சென்டிங் கம்ப்ளீட்டட் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எல்இடி ஆஃப். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க வெயிட் ஃபார் மெசேஜ் அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து நான் கோடிங்கை கம்பைல் பண்ணுறேன். கோடிங் வந்து கம்பைல் ஆகும், இதில் எந்த இஷ்யூமே ஏன்னா இதுக்கு நான் கம்பைல் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கான சிமுலேஷன் தான் நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ சிமுலேஷன் வந்து ப்ரீவியஸாக போட்டது தான். இப்போ வந்து நான் ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ண பார்த்தீங்க அப்படின்னா GSM இன்டர்ஃபேஸ் PIC16F877A. அப்போ நம்ம பிக் மைக்ரோகண்ட்ரோலர் ரைட் பண்ணது வந்து டேட்டாஸ் வந்து கரெக்டாக ஷிஃப்ட் ஆகிருக்கு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா GSM ரிசீவ் GSM ட்ரான்ஸ்மிட் அப்படின்னு என்ன பண்ணிருக்கேன் 2 வெர்ச்சுவல் டெர்மினல் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். எதுக்காக அப்படின்னா யூஸர் வந்து சென்ட் பண்ணுற எஸ்எம்எஸ் தனியாக தெரியணும், அதே மாதிரி மைக்ரோகண்ட்ரோலர்லேருந்து சென்ட் பண்ணுற டேட்டாஸ் வந்து கரெக்டாக வரணும் அப்படிங்கிற GSM ரிசீவ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ GSM ரிசீவ் GSM TX. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு LED யூஸ் பண்ணியிருக்கேன். LED எதுக்காக அப்படின்னா இப்போ GSM வந்து ட்ரான்ஸ்மிட் பண்ணுறாங்க. இப்போ யூஸர் வந்து டேட்டாவை ட்ரான்ஸ்மிட் பண்ணுறப்போ GSM என்ன ஆகும் ரிசீவ் பண்ணும். ரிசீவ் பண்ணிட்டு LED ஆன் ஆகுதா ஆஃப் ஆகுதா அப்படிங்கிற. இப்போ என்னுடைய ப்ராடக்ட்டில் வந்து என்ன பண்ணுங்க லெஸ் தென்கிற சிம்பிள் யூஸ் பண்ணிவிட்டு அதுவும் ஒன்று டேட்டா சென்ட். அப்போ என்ன ஆகுது LED ஆன் வருது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா GSM ரிசீவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே சென்டிங் எஸ்எம்எஸ் வந்ததுக்கப்புறம் LED ஆன் அப்படின்னு என்ன இருக்குது உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் வந்து கரெக்டாக வந்துருக்கு. அப்போ கோடிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. எங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா லெஸ் தென் 2 நான் சென்ட் பண்ணேன். அப்போ வெயிட் ஃபார் மெசேஜ்னு இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் லெஸ் தென் 2 சென்ட் பண்ணுங்கள். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா LED ஆஃப் அப்படின்னு நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஓகே, அப்போ நம்மளுடைய கோடிங் என்ன ஆகுது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இதில் எந்த இஷ்யூமே இல்லை. இந்த கோடிங் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டை பார்த்து நான் ரிப்ளை பண்ணல. அதே மாதிரி இந்த யூடியூப் சேனலில் போட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.